சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோட்ல இங்க தலைவர் வந்ததும் ராஜாங்கத்துக்கு ஒண்ணுமே புரியல. தலைவர் எப்படி வந்தாரு திடீர்னு அப்படின்னு ராஜாங்கம் யோசிக்கிறாரு. தலைவர் வந்தது மட்டும் இல்ல, வெளியில பத்திரிக்கையாளர்லாம் வந்து நிக்கிறாங்க. தலைவரை பார்த்த ராஜாங்கத்துக்கு என்ன பண்றது தெரியல. தலைவர் இங்க ராஜாங்கத்தை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாரு. ராஜாங்கம், உங்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ராஜாங்கம். அதுவும் உங்க ஆளு என் கூட, அதுவும் என் கட்சியில இருக்காருன்னு நினைக்கும் போது கட்சிக்கும் பெருமை, எனக்கும் பெருமை. ஏன்னா பெண் கல்வி அப்படிங்கிறது இப்போ அந்த அளவுக்கு யாரும் பெருசா முன்னேற்றத்தை காட்டுறது இல்லை ராஜாங்கம். ஏன்னா பெண்கள்லாம் வேலைக்கு போய் என்ன பண்ண போறாங்க, பெண்கள்லாம் படிச்சு என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பெண்களை படிக்க விடாம பண்றாங்க. ஏன் ஓப்பனா சொல்லணும்னா, உங்களை பத்தி என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு ராஜாங்கம். என்ன கம்ப்ளைண்ட் கேளுங்களேன். இன்னும் தலைவரே சொல்லுங்க தலைவரே. ஒண்ணும் இல்ல, நீங்க உங்க வீட்டு பெண்கள்லாம் வெளியே அனுப்ப மாட்டீங்களாமே, படிக்க வைக்க மாட்டீங்களா அப்படின்லாம் ஒரு சில பேர் சொன்னாங்க. ஆனா நான் கூட நினைச்சேன் ராஜாங்கம் அப்படியாப்பட்டவரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்களுக்கு கட்சியில அந்த பேர் இருந்துச்சு, அந்த பேரை இன்னைக்கு நீங்க காணாம போச்சிட்டீங்க ராஜாங்கம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது இன்னைக்கு கட்சிக்கும் சரி ஊர் மக்களுக்கும் சரி புரிஞ்சு போச்சு. ஏன்னா தான் பொண்ணையே படிக்க வைக்க யோசிக்கிற இந்த காலத்துல வீட்டுக்கு வந்த மருமகளை படிக்க வைக்கிறதுலாம் யோசிச்சு பாருங்க ராஜாங்கம், எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த பொண்ணை படிக்க வச்சது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய ஆசை டாக்டர் ஆகுறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கும் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே. உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ராஜாங்கம். அதான் உங்களை நேர்ல பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போல வந்தேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நம்ம கச்சேரியை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க போல ராஜாங்கம். ஏன்னா உங்களை பத்தி நிறைய அவதூறான விஷயம் எல்லாம் பேசுறாங்க. என்ன தலைவர் சொல்றீங்க, உண்மையாவா? ஆமா ராஜாங்கம், நான் சொன்னனே உங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாம் ஒரு கோட்டுக்குள்ள அடக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ நீங்க போன பத்திரிக்கை மீட்டிங்ல சொன்னீங்கல்ல உங்க மருமகளை டாக்டர் ஆக்க போறேன்னு சொல்லிட்டு. ஆனா அவரு டாக்டர் எல்லாம் ஆக்க மாட்டாரு, அவரு வேணும்னு தான் சொன்னாரு, அதாவது பத்திரிகையாளர்களுக்காக சொன்னாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டு மருமகளை ஒரு மருமகளாவே பார்க்கல, வீட்டு வேலைக்கிழமை நடத்திட்டு இருக்காரு. அதுவும் வீட்டுக்கு வெளியே இருக்கிற கார் ஷெட்ல தான் தங்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு டாக்டர் படிக்கணும்னு ஆசை, ஆனா படிக்க விட போறது கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் உண்மையா ராஜாங்கம் அப்படின்னு கேட்க, ஐயோ தலைவரே, அது எனக்கு தெரியும் ராஜாங்கம், நீ அப்படி ஆள் கிடையாது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஊர் மக்களுக்காக இவ்வளவு பண்ற நீ, உன் வீட்டுல இருக்கிற உன்னுடைய மகளுங்க, சோ இவங்களுக்காக நீ பண்ண மாட்டியா என்ன? அந்த பொண்ணு ஆசைப்படுற மாதிரி நீ கண்டிப்பா அந்த பொண்ணை படிக்க வைப்ப, எனக்கு தெரியும் ராஜாங்கம் அப்படின்னு சொல்ல உடனே டக்குன்னு சாவித்திரி, ஐயா குறுக்கு பேசுறதுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமா, எங்க அண்ணன் அந்த பொண்ணை டாக்டருக்கு படிக்கணும்னு தான் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த பொண்ணுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த பொண்ணால படிக்க முடியாதுங்க. அந்த பொண்ணாவே நான் படிக்கலன்னு முடிவு பண்ணிட்டா. என்னமோ சொல்றீங்க, படிக்கலையா? தமிழ்செல்வி, ஏமா ஏன் படிக்கல நீன்னு? உனக்கு தான் டாக்டர் படிக்கணும்னு ஆசையேமா. அப்படி இருக்கும்போது நீ டாக்டர் படிமா, கண்டிப்பா டாக்டர் படிச்சு நீ நல்ல டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகி இந்த ஊர் மக்களுக்கு இலவசமா வைத்தியம் பண்ணணுமா, அது என்னுடைய ஆசை பார்த்துக்கோ அப்படின்னு இங்க தலைவர் சொல்றாரு. உடனே தமிழ்ச்செல்விக்கு என்ன பேசுன்னு தெரியல. சாவித்திரி ஒண்ணு, இல்லைங்க ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, அவ இப்போ கர்ப்பமா இருக்கா, அது உங்களுக்கு தெரியும், 4 மாசம் ஆச்சு. இந்த நேரத்துல போய் டாக்டர் சம்கம் படிச்சு கஷ்டப்பட்டு நைட்லாம் தூங்காம கஷ்டப்பட்டா அது அந்த குழந்தைய பாதிக்கும்ல. அதனாலதான் அவ டாக்டர் படிக்கிறதுலாம் வேண்டாம்னு சொல்லி முடிவெடுத்திருக்கா. அததான் தப்பா சொல்லியிருப்பாங்க. எங்க அண்ணன் என்னமோ அவளை படிக்க வைக்க விடாம பண்றாரு அப்படின்னு. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா. ஒரு பொண்ணால இந்த நேரத்துல கண்டிப்பா இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு இங்க சாவித்திரி சொல்ல, உடனே தலைவர் சொல்றாரு, என்னம்மா என்ன பேசுறீங்க, நீங்க ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணு அந்த காலத்துல, ஏன் நம்ம அம்மா எடுத்துக்கோங்க, அந்த காலத்துல எப்படியும் இவங்கெல்லாம் 9 மாசம் வரைக்கும் வயவேலை பார்த்திருப்பாங்க. அப்படி வயவேலை பார்க்கும்போது இந்த பொண்ணு 4 மாசம் தானம்மா, என்ன படிக்கிறதுக்கு என்ன ஆக போகுது? எக்ஸாம் ஒரு நாள் தான், படிக்கிறதுக்குன்னு ஒரு 3 நாள் இருக்கு. 3 நாள் படிச்சு ஒரு நாள் எக்ஸாம் எழுதுனா போதும். அப்புறம் டாக்டருக்கு பொறுமையா படிச்சுக்கலாம். இது செலக்ட் தானே ஆக போறாங்க. ராஜாங்கம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அந்த பொண்ணு அப்படிதான் சொல்லும், பயப்படும். நாம விடக்கூடாது. படிக்கணும்னு ஆசைப்படுற பொம்பளைங்களை கண்டிப்பா படிக்க வைக்கணும் ராஜாங்கம் அப்படின்னு இங்க தலைவர் சொல்றாரு. உடனே தமிழ்ச்செல்வியை பார்த்து, இங்க பாருமா, ஒண்ணும் இல்ல, நீ இன்னும் இந்த வாரத்துல வர எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணு, அதுல பாஸ் மட்டும் பண்ணிடு, அது போதும். அதுக்கப்புறமா டெலிவரி முடிஞ்சு கூட நீ டாக்டர் சீட்டுக்கு படிக்கலாம். அதுக்கு நான் முழு உத்தரவாதம் தரேன், நான் பேசிடுறேன், புரியுதா? நீ எக்ஸாம எழுதி ஆகணும், அப்படிதான் நான் சொல்லிவிட்டேன். ராஜாங்கம், உங்களுக்கு கட்சியில சொன்னால ஒரு கெட்ட பேர் இருக்கு, அந்த பேரை காப்பாற்றணும் அப்படின்னா உங்க மருமகளை நீங்களே அழைச்சிட்டு போய் நீங்களே பரிச்சலத்தை வச்சுட்டு முடிச்சுட்டு நீங்களே அழைச்சிட்டு வர்றீங்க. வந்ததும் எனக்கு சொல்றீங்க, புரியுதா? நான் கிளம்பட்டுமா அப்போ அப்படின்னு கேட்க,
தலைவர் ஏதாவது சாப்பிட்டு போங்க தலைவரே. அதான் இருக்கட்டும் ராஜாங்கம், நீ உன் மருமகளை அழைச்சிட்டு போய் டாக்டர் எக்ஸாமுக்கு எழுத வை, எழுதி முடிச்சுன்னு சொல்லுங்க, நான் திரும்ப ஒரு நாள் வரேன், வந்து விருந்தே சாப்பிட்டு போறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கிளம்புறாரு. ராஜாங்கத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே சாவத்துன்னு சொல்றாங்க ராஜாங்கத்திட்ட, அண்ணன் நீங்க கவனிச்சிங்களா, நீங்க டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொன்னது பத்திரிக்கையாளர்கிட்ட, ஆனா அவளை படிக்க வைக்க கூடாதுன்னு சொன்னது இந்த வீட்டுல. ஆனா தலைவருக்கு இந்த விஷயம் எப்படி போனுச்சு? அப்போ யாரோ வேணும்னே கால் பண்ணி பத்திரிகையாளர்கள்ட்டையும் தலைவர்கிட்டையும் இந்த மாதிரி நீங்க அவளை படிக்க வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதை யாரோ கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் அவரு நேரா கிளம்பி வந்திருக்காரு. அப்போ இது யாருன்னு சொல்லியிருப்பா? இவதானே சொல்லியிருக்கணும், இந்த தமிழ்ச்செல்வி தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்ல, தமிழ்ச்செல்வனு ஐயோ நானும் சொல்லவே இல்லை அம்மா, ஏமா இப்படி தேவையில்லாம எவ்வளவு பழி போடுறீங்க அப்படின்னு சொல்ல, போதும் நிப்பாட்ரி, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், கல்யாணத்தப்போ கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு போலீஸுக்கு கால் பண்ணி எங்க அண்ணனை கைது பண்ண வச்சு அசிங்கப்படுத்தின, இப்போ டாக்டருக்கு படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்னதும் உடனே யார்கிட்ட சொன்னா அவர் சொல்லி படிக்க வைப்பாரோ அப்படின்னு யோசிச்சு தலைவருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்க, நீ எவ்வளவு பெரிய மோசமான கேடின்னு எங்களுக்கு தெரியும்டி, அங்க மொத்தம் எங்க அண்ணனை எப்படியா அசிங்கப்படுத்தணும் அப்படித்தானே? உடனே ஈஸ்வரியும் கரெக்டா தாச்சு, நீங்க சொல்றது கரெக்டு, இவெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான், இவளை பொறுத்த வரைக்கும் இவ மட்டும் நல்லா இருந்தா போதும், யார் எப்படி போனா என்ன, எந்த சட்டத்தையும் மதிக்க கூடாது, இந்த வீட்டுல ஒரு கட்டுப்பாடு இருந்தா அது எனக்கு கிடையாதுன்னு அவள் விருப்பத்தானே ஆடிட்டு இருக்கா, எல்லாருமே அவள் தான் சப்போர்ட் பண்றாங்க. அப்படி அவளை எல்லாரும் கரெக்டா இருக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவ என்னைக்கு படிச்சுட்டு போனாலோ அந்த விஷயம் தெரிஞ்சதோ அன்னைக்கு அவளை அடக்கி ஒடுக்கி மூலையில உட்கார வச்சிருக்கணும். ஆனா நம்ம வீட்டுல அப்படி இல்லையே, சட்டத்திட்டம் நமக்கு மட்டும் தானே, அவளுக்கு தான் எதுவும் கிடையாது, அதான் அவ விருப்பத்துக்கு என்ன நம்ம பண்ணுமோ பண்ணிட்டு இருக்கா, பரவாயில்ல, ஆக மொத்தம் நாம மட்டும் தான் மாமாவை மதிக்கிறோம், அவ மாமாவை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்ல, டக்குன்னு செய்து இங்க பாருங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவதான் இல்லைன்னு சொல்றாள, அப்ப எதுக்கு தேவையில்லாம அவ மேல பழி போடுறீங்க அப்படின்னு கேட்கவும், உடனே ஈஸ்வரி என்னப்பா செய்து, என்ன அவளை பத்தி பேசணும் கோவம் வருது, அப்போ இத்தனை நாளா நீலாம் எங்க பக்கம் நினைச்சேன், எங்க மாமாவுடைய மரியாதை கௌரவத்தையும் காப்பாத்த போறேன்னு நினைச்சேன், ஆனா உனக்கு உங்க அப்பா விட அவதான் முக்கியமா போயிட்டால, உங்க அப்பா எப்படி அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, உங்க அப்பாவை கல்யாணத்தப்போ பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கு அமிச்சா அது உனக்கு பெருசா தெரியல, உங்க அப்பாவோட பேச்சு மீறி எக்ஸாம் எழுதியிருக்கா அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல, அதை சொல்லி காட்டினா நாங்க தப்பா தெரியுமா சேது, உனக்கு பரவாயில்ல சேது, நீயும் நல்லாவே பொண்டாட்டி தசனா மாறிட்ட, பரவாயில்ல அப்படின்னு ஈஸி சொல்ல, உடனே இங்க பாருங்க சின்னம்மா அப்பெல்லாம் இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க அப்படின்னு நீங்க சேர்த்து சொல்லுவோம். ராஜாங்க ஒண்ணு இங்க பாருங்க இதை இதோட விடுங்க, இப்ப என்ன எது எப்படி போனா என்ன, தலைவர் சொல்லிட்டாரு, தலைவர் பேச்ச மீறி நம்ம நடந்தோம்னா அது என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு பெரிய ஆபத்தா போய் முடியும், அதனால தலைவருக்காக டாக்டருக்கு அது படிக்கட்டும், எக்ஸாம் எதோ வைப்போம், படிக்கும் போது மீதியை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜா கிளம்பிடுறாரு. உடனே ஈஸ்வரி சாவத்துக்கு என்ன பண்றது தெரியல. ஈஸ்வரி சொல்றாங்க என்னத்தாச்சு, மாமா இப்படி சொல்லிட்டு போறாரு, அப்போ இவ டாக்டர் ஆயிடுவாளா, இவ டாக்டர் ஆகி நம்மளையே நாட்டம் பண்ணுவா, நாம இவளுக்கு அடங்கி போணுமா அப்படின்னு கேட்க, சாவத்தி சொல்றாங்க இல்ல மதனி அது நடக்கவே கூடாது, இப்ப என்ன தலைவர் சொல்லிட்டாரு, இவளும் போன்னு சொல்லிட்டா அவ்வளவுதானே, ஆனா இன்னும் அதுக்கு 3 நாள் இருக்கு, அந்த 3 நாளுக்குள்ள நாம என்ன பண்றோமோ அதை பண்ணா கண்டிப்பா இவ வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, அந்த அளவுக்கு இவ்வளவுனா பண்ணுவோம். என்னத்த சொல்றீங்க, என்ன பண்ண போறோம், என்ன மாதிரி சொல்ல கேக்குறீங்க, என்ன பண்ண முடியும்னு கேக்குறீங்க, ஏன் கையை கால உடச்சு விட்டா எப்படி சம்மந்த முடியும், இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுல்ல, வீட்டுல இருந்தானே ஆகணும். அத்தாச்சி உண்மையாவா? ஆமா மதனி, நாம இந்த விஷயத்துல கோட்டை விட்டுறவே கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பண்ணி ஆகணும், அப்பதான் அவளை இப்படி டம்மியா வச்சுக்க முடியும், கொஞ்ச நாள் வீட்டு துரத்த முடியும், இல்லைன்னா இவளை வீட்டு துரத்த முடியாது மதனி, அதனால இவ கையை உடைச்சு மூளையை உட்கார வச்சா மட்டும்தான் இவ அடங்குவா அப்படின்னு இங்க சாவித்திரி ஈஸ்வரியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு தமிழ்ச்செல்விக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்படிக்கிறதுக்கு திட்டம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க.